மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து கஷேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த கால பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் கால பைரவரின் 108 நாமாவளியில் கஷேத்திரபாலாய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும். பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப் பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது. அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருமண தடை நீங்கவும், நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய், பூசணிக்காய், பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி 11 சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் பைரவர் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அம்மச்சாரம்மன் திருக்கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை மாத சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ அம்மச்சாரம்மன் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமிகள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் உற்சவர் அம்மச்சாரம்மனுக்கு பலவித மலர்களை கொண்டும் தங்க ஆபரணம் அணிவித்தும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் மேடையில் அமர வைத்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருவிளக்கு பூஜையில் முன்னாள் மத்திய ரயில்வே இணை அமைச்சர் AK மூர்த்தி மற்றும் அவர் குடும்பத்தினர்கள், கிராம பொதுமக்கள், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலானது காவல் தெய்வங்களை வணங்கும் ஆலயங்களில் ஒன்றாகும். பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பூச்சொரிதல் விழா கோவில் நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஆண்டுதோறும் பக்தர்கள் பால்குடம், அக்னிச்சட்டி எடுத்தல், அலகு குத்துவது போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்த காப்பு கட்டுவார்கள். இந்த நிலையில் 43ஆம் ஆண்டு பூச்சொரிதல் திருவிழாவினை முன்னிட்டு ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து பத்ரகாளி அம்மனை வணங்க கோவிலில் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த அக்னிச்சட்டி எடுத்தும், பால்குடம் எடுத்தும், அலகு குத்தி, காவடி எடுத்தும் பத்ரகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ராமநாத சுவாமி கோவிலில் 4 ரத வீதிகளில் சுற்றி வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதன்பின் மாலை பூச்சொரிதல் விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு மலர் அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபடுவார்கள். காவல் தெய்வமாக உள்ள பத்ரகாளி அம்மனுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபடுவார்கள். இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அக்னிச்சட்டி எடுத்தும், பால்குடம் எடுத்தும், வேல் குத்தியும் பத்ரகாளியை வழிபட்டனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவிலான பக்தர்கள் கூட்டம் இருந்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். மேலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கையில் அக்னிச்சட்டி எடுத்து சாமியாடி வந்ததை ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்ததுடன் செல்போன்களில் போட்டோ, வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர்.